அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கும் மிக ஆக சிறந்த 2 அருட்கொடைகளை குறித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய அந்த நபிமொழியைத்தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம். முஸ்னத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 184வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, இப்பூமியில் நாம் அல்லாஹுக்காக இறைவனுக்காக வைத்த நோன்பும், வல் குர்ஆனு, நாம் ஓதிய இந்த குர்ஆனும், இவை இரண்டும் யஷ்ஃபஆனி லில் அப்தி, அந்த மனிதருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். யகூலு ஸியாமு, நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும். ஐயு ரப்பி இன்னி மனஅத்துஹு தஆம, யா அல்லாஹ், நான் இந்த மனிதனை உணவை விட்டும் தடுத்தேன். வஷஹவாதி பின்னஹாரி, காலையில் அம்மனிதனுடைய இச்சைகளை விட்டும் இம்மனிதனை நான் தடுத்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி, எனவே இந்த விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் என்பதாக அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் நாளை முறையாடும். வயகூலுல் குர்ஆனு, நாம் ஓதிய அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசும். மனஅத்துஹுன் நௌம பில்லைல், இரவு தூங்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அம்மனிதரை தூங்குவதை விட்டும் இந்த சொலாஹிலே அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளிலே அம்மனிதரை நான் ஈடுபடுத்தினேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி, இந்த விஷயத்திலே எனக்கு நீ சிபாரிசு செய்வாயாக, எனக்கு நீ என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக ஃபயஷ்ஃபஆனி, இந்த குர்ஆனும் நாம் வைத்த இந்த நோன்பும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இது ஆகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளது. எனவே இது எப்பொழுது அருட்கொடையாக நமக்கு ஏற்படும் என்றால், எப்பொழுது அதை நாம் பயன்படுத்துகிறோமோ, அதனை நாம் அல்லாஹுக்காக நாம் நம்முடைய அமல்களை சரியாக்கி கொள்கிறோமோ, அந்த நேரத்தில் தான் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாளை மறுமையில் திகழும். நோன்பு எப்படி அல்லாஹ் வைத்து சொல்லி இருக்கின்றானோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொல்லி இருக்கிறார்களோ, அந்த வகையில் நாம் இந்த நோன்பை கடைபிடிப்போமேயானால், இந்த நோன்பை நாம் வைப்போமேயானால், உண்மையில் நிச்சயம் அந்த நோன்பு நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவான். வெறும் நோன்பு வைத்துக் கொண்டு பிற பாவங்களில் ஈடுபடக்கூடிய நிலைமைகளில் நாம் ஆகிவிடக்கூடாது. அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, இரண்டும் நமக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னால், அந்த இரண்டும் அல்லாஹுக்காக லில்லாஹுக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அவை இரண்டும் அல்லாஹ்விடத்தில் நாளை நமக்காக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். குர்ஆன் நமக்காக பேசுகிறது, குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம், குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்கிறது என்று சொன்னால், இதை தாண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் பொருத்தத்தை பெறக்கூடிய வேறு வழிகள் கிடையாது. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் குர்ஆன் நமக்காக சாட்சி சொல்லுகிறது, குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்கிறது. வல்ல இறைவன் அத்தகைய இந்த 2 விஷயங்களை நாம் வாழ்வில் ஏற்று, குறிப்பாக இந்த ரமலானில் அதிகம் குர்ஆனோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நாம் வைக்கக்கூடிய நோன்பு உண்மையில் அது அல்லாஹ்வுக்கு பிடித்த நோன்பாக, அல்லாஹ்வுக்கு மக்பூலான நோன்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நோன்பையும் நம்முடைய குர்ஆனையும் ஆக்கி நாளை மறுமையில் அவை இரண்டும் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.